இன்றைய செய்திகளை நாம் பார்ப்போம். இஸ்ரேலிய விமானிகளின் எதிர்ப்பு கடிதம் காசாவில் நடந்து வரும் போர் தொடர்பாக இஸ்ரேலுக்குள் ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசாங்கத்திற்கும் விமானிகளுக்கும் மற்றும் இராணுவத்தினருக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருப்பது தெளிவாக தெரிகிறது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸுடனான சமாதான ஒப்பந்தத்தை வீசி எறிந்து விட்டதாகவும் அவர் தன்னுடைய அரசியலை அமைதிக்கு முன் காவு கொடுப்பதாகவும் எதிர்ப்பு கடிதத்தில் எழுதிய ஒருவர் தெரிவிக்கின்றார். இஸ்ரேலிய விமானப்படை நாட்டின் மிகவும் உயர் அடுக்கு பாதுகாப்பு பிரிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது, மதிக்கப்படுகிறது. எனவே நூற்றுக்கணக்கான தற்போதைய மற்றும் முன்னாள் விமானிகள் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பணைய கைதிகளை மீட்கவும் அழைப்பு விடுக்கும் போது இஸ்ரேலியர்கள் முக்கியமாக இந்த விடயத்தை கவனிக்கின்றார்கள். இந்த மாதம் 1200 விமானிகள் இந்த போர் முக்கியமாக அரசியல் மற்றும் நெதன்யாகுவின் தனிப்பட்ட நலன்களுக்காக மட்டுமே நடத்தப்படுகிறது, இஸ்ரேலின் பாதுகாப்பு நலன்களுக்காக அல்ல என்று வாதிடும் ஒரு திறந்த கடிதத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தினார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்த கடிதம் தீயவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது என்று கண்டித்திருக்கிறார். ஆனால் முன்னாள் விமானியும் கடிதத்தின் பின்னணியில் இருந்தவர்களில் ஒருவருமான கை போரன் குறிப்பிடும் பொழுது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமையில் ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை இஸ்ரேலிய அரசாங்கம் மேற்கொள்ள தவறிவிட்டது, பெஞ்சமின் நெதன்யாகு மேற்கொள்ள தவறிவிட்டார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதனால் கிட்டத்தட்ட 1000 விமானப்படை வீரர்கள் காசா மீது குண்டு வீச மாட்டோம் என்று இந்த கடிதத்தை பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும், மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கவும் டொனால்டு டிரம்பின் இந்த ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தது. ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்க போர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நெதன்யாகு தொடர்ந்தும் வாதிட்டு வருகிறார். இஸ்ரேலிய அரசாங்கம் ஹமாஸுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை கைவிட்டு விட்டது அல்லது மீறி இருக்கிறது என்றும் அதை குப்பையில் போட்டுவிட்டது என்றும் போரன் கண்டிக்கிறார். ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும், பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அல்லது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று விமானிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய விமானிகள் இந்த விடயத்தை எடுப்பது இது முதல் முறை அல்ல. அவர்களில் பலர் நெதன்யாகுவின் 2023ஆம் ஆண்டு நீதித்துறை சீர்திருத்தங்களுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்தார்கள். இஸ்ரேலில் 1000 இஸ்ரேலிய விமானப்படை விமானிகள் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். அவர்கள்தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். நாங்கள் காசா மீது குண்டு வீச வரமாட்டோம் என்று அவர்கள் மறுதளிக்கிறார்கள். இந்த போர் உட்பட இஸ்ரேலின் அனைத்து போர்களிலும் விமானப்படை வரலாற்று ரீதியாக முக்கிய படையாகவும் இந்த போரை மாற்றும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. விமானப்படையின் பலம் பொதுமக்களின் பாதுகாப்புக்கான உத்தரவாதமாகும் என்றும் விமானப்படை வீரர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க எதிர்ப்பு பிரச்சாரம் இஸ்ரேலில் தற்பொழுது வலுப்பெற்று வருகிறது. இந்த திறந்த கடிதத்தின் பிரச்சாரம் இராணுவத்தின் பிற அமைப்புகளுக்கும் பரவி இருக்கிறது. அவர்களும் அவ்வாறு யோசிக்கிறார்கள். பராட்ரூப்பர்கள், கவச படைகள், கடற்படை, சிறப்பு பிரிவுகள், சைபர் மற்றும் மருத்துவர்கள் உட்பட 15,000க்கும் மேற்பட்டவர்கள் நெதன்யாவுக்கு எதிராகவும் காசா போரை நிறுத்த சொல்லியும் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இந்த பட்டியல் தற்பொழுது நீண்டு கொண்டே செல்கிறது. இஸ்ரேலிய பொதுமக்கள் இந்த போரை எவ்வாறாவது நிறுத்திவிட்டு பணைய கைதிகளை மீட்க வேண்டும் என்ற முக்கியமான கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். டாக்டர் ஒஃபர் ஹவாஹுக் இந்த போரின் பொழுது 200 நாட்கள் போர் மருத்துவராக பணியாற்றி இருக்கின்றார். காசாவில் மேலும் அரசாங்கம் அதிகாரத்தில் நீடிக்கத்தான் இந்த போரை தொடர்கிறது என்றும் அவர் சொல்கின்றார். விமானிகளை ஆதரிக்கும் ஒரு திறந்த கடிதத்திலும் அவர் கையெழுத்திட்டிருக்கின்றார். மேலும் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய அரசியலை மட்டும் முதன்மைப்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றார்.
நெதன்யாகு தனது கூட்டணி தொடர்ந்து செயல்படவும் கூட்டணியை ஒன்றாக வைத்திருக்கவும் விரும்புகிறார். அவரை பொறுத்தவரை இதுவே போரின் முக்கிய நோக்கமாகும். போர் நிறுத்தம் என்பது பிரதமரின் பலவீனமான தீவிர வலதுசாரி கூட்டணியின் சரிவுக்கு வழிவகுக்கும். இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதை எதிர்க்கிறது. வலதுசாரி கூட்டணி எதிர்க்கிறது. எதிர்ப்பு கடிதங்களில் கையெழுத்திட்டவர்களை பதவி நீக்கம் செய்வதாக இஸ்ரேலிய ராணுவம் அச்சுறுத்தி இருக்கிறது. முன்னாள் விமான படை விமானியை சந்தித்து பேசிய பொழுது அவர் தன்னுடைய வேலையை இழக்க நேரிடும் என்று தற்பொழுது கவலைப்படுகின்றார். இருப்பினும் நான் இதனை ஆதரிக்கிறேன், காசாவில் குண்டு வீச நான் தயாராக இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். போர் மற்றும் பணைய கைதிகள் குறித்த சர்ச்சை இஸ்ரேலிய ராணுவத்துக்குள் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கிடையில் காசாவை கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அதிகாரி ஒருவர் கூறுகின்றார். அதாவது விமானப்படையினர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தனக்கு ஆதரவான விமானப்படையினரை வைத்துக் கொண்டு நெதன்யாகு தொடர்ச்சியாக தரைப்படை மூலம் காசாவை தாக்கி கைப்பற்ற முயற்சி செய்து வருகின்றார். ஹமாஸை முழுமையாக அழித்து அதன் மீதமுள்ள அங்கிருக்கும் பணைய கைதிகளை மீட்பதற்கான வலுவான நடவடிக்கை குறித்து அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாகவும் காசாவின் 2.1 மில்லியன் மக்கள் அவர்களை பாதுகாப்பாக நகர்த்தப்படுவார்கள் என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகிறார். இந்த துருப்புகளால் அல்லது தற்பொழுது அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள இந்த தரை தாக்குதலால் எவ்வளவு பிரதேசம் கைப்பற்றப்படும் என்று பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லவில்லை. கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சாட்டும் 2 மாத இஸ்ரேலினுடைய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தனியார் நிறுவனங்கள் மூலம் உதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஆனால் தற்பொழுதும் பட்டினியால் அங்கு குழந்தைகளும் பெரியவர்களும் இறக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மற்றும் பிற உதவி நிறுவனங்கள் இந்த திட்டம் அடிப்படை மனிதாபிமான கொள்கைகளை மீறுவதாக அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் சொல்லை யார் கேட்பது? இஸ்ரேல் கேட்க மாட்டாது. ஹமாஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிடும் பொழுது இஸ்ரேலின் அழுத்தம் மற்றும் அச்சுறுத்தலை ஹமாஸ் குழு நிராகரித்ததாக தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒன்று கூடி 2 மாத போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மார்ச் மாதம் 18ஆம் தேதி முடிவுக்கு கொண்டு வந்த போது மீண்டும் தொடங்க இருக்கின்ற இந்த காசா தாக்குதல் குறித்து விவாதித்திருக்கிறது. தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள போகிறது. இன்று காலை ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்த இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் காசாவில் ஹமாஸை தோற்கடிக்க வேண்டும், பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும். இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் முன்மொழிந்த திட்டத்தை அங்கீகரிப்பதற்கு அமைச்சர்கள் ஒருமனதாக வாக்களித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தில் ஏனையவற்றுடன் இந்த பகுதிகளை கைப்பற்றி பிரதேசங்களை, அதாவது காசாவை முழுமையாக கைப்பற்றி அந்த பிரதேசத்தை இஸ்ரேல் சொந்தமாக்க வேண்டும். காசா மக்களை பாதுகாப்பாக தெற்கே நகர்த்த வேண்டும். ஹமாஸுக்கு மனிதாபிமான பொருட்களை விநியோகிக்கும் திறனை மறக்க வேண்டும். ஹமாஸுக்கு எதிரான சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் ஆகியவை அடங்கும் என்று அந்த அதிகாரி சொன்னார். தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இராணுவத்துக்குள்ளே பிளவு இருக்கிறது. அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் மற்றும் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள். எனவே இந்த போரை தொடர்வது உசிதம் அல்ல என்று விமானப்படையில் கையெழுத்திட்ட அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். காசாவின் அதிகமான பகுதிகளை கைப்பற்ற வேண்டும். பிரதேசத்தின் எல்லைகளில் இயங்கும் இஸ்ரேலால் நியமிக்கப்பட்ட அந்த இடைவெளி மண்டலம் இருக்கிறது, அதனை விரிவுபடுத்துவது ஆகியவை அடங்கும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. புதிய போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் குறித்து ஹமாஸுடனான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலுக்கு கூடுதல் பலத்தை வழங்குவதை இது நோக்கமாக கொண்டிருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மே மாதம் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அங்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். அதுவரை தரைவழி தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கின்றார். ஹமாஸுக்கு புதிய போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ள ஒரு வாய்ப்பின் ஜன்னல் திறந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கிடையில்
திங்கட்கிழமை அன்று இன்று ஜெருசலேமில் நடந்த ஒரு மாநாட்டில் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் கூறும் பொழுது இஸ்ரேல் இறுதியாக காசா பகுதியை முழுமையாக ஆக்கிரமிக்க போகிறது என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார். 1967 மத்திய கிழக்கு போரில் மேற்கு கரையுடன் சேர்ந்து இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமித்தது. 2005 ஆண்டில் காசாவில் இருந்து துருப்புகளையும் குடியேறிகளையும் இஸ்ரேல் ஒருதலை பட்சமாக விலக்கி கொண்டது. ஆனால் காசாவின் பகிரப்பட்ட எல்லை, வான்வெளி மற்றும் கடற்கரையின் கட்டுப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபை தக்க வைத்துக் கொண்டதால் காசாவை இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமித்த பிரதேசமாகவே இன்னும் நினைக்கிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய கடற்படை தளத்துக்கு விஜயம் செய்த லெப்டினன்ட் ஜெனரல் ஜமீர் காசாவில் எங்கள் நடவடிக்கையை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் வீரர்கள் அழைக்கப்படுவதாக சிறப்பு படையினரிடம் சொன்னார். எங்கள் மக்களை வீட்டுக்கு கூட்டி வந்து ஹமாஸை தோற்கடிக்கும் நோக்கத்துடன், அதாவது பணைய கைதிகளை வீட்டுக்கு கூட்டி வந்து ஹமாஸை தோற்கடிக்கும் நோக்கத்துடன் நாங்கள் அழுத்தத்தை அதிகரித்து வருகிறோம். கூடுதல் பகுதிகளில் செயல்பட்டு காசாவில் முழுமையாக அனைத்து பயங்கரவாத உள்கட்டமைப்புகளையும் அளிப்போம் என்றும் இஸ்ரேல் குறிப்பிடுகிறது. இருப்பினும் மீதமுள்ள 59 பணைய கைதிகளில் அவர்களில் 24 பேர் வரை உயிருடன் இருப்பதாக தற்பொழுது நம்பப்படுகிறது. அவர்களை மீட்பதில் ராணுவ நடவடிக்கை தோல்வி அடைந்துள்ளதாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் அரசாங்கத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பணைய கைதிகளின் உறவினர்களை பிரதித்துவப்படுத்தும் பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றம் இந்த திட்டம் பணைய கைதிகளை விட பிரதேசங்களை கைப்பற்றுவதுதான் அரசாங்கத்தின் நோக்கம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ரேலில் 70% அதிகமான மக்களின் எதிர்ப்பு தற்பொழுது நெதன்யாகு மீது விழுந்திருக்கிறது. ஆனால் விமானப்படை வீரர்கள் 1000 பேர் வரை தாங்கள் விமானத்தை இயக்க மாட்டோம், அங்கு காசாவில் குண்டு வீச மாட்டோம் என்று சொல்லியிருந்தாலும் கூட நெதன்யாகுவுக்கு சார்பான விமானப்படை வீரர்கள் அங்கு குண்டு வீச தயாராக இருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்கிடமான ஒரு விஷயமாகும். அது ஒரு புறம் இருக்க, தரைவழி தாக்குதல் மூலம் உடனடியாக காசாவை அழித்து விடலாம் என்று பெஞ்சமின் நெதன்யாகு நினைக்கின்றார். ஹமாஸ் சொல்கிறது, எல்லா எதிர்ப்புகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்போம், எங்கள் காசாவை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது மிக பெரும் நெருக்கடியை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பட்டினி சாவு அதிகரித்திருக்கிறது, மக்களுக்கு உணவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்தும் காசாவை கைப்பற்றும் நோக்கில் தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்துவதற்காக பெஞ்சமின் நெதன்யாகு போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் என்பதே உண்மையாகும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.